ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிம்மராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் முடிந்து ஏப்ரல் மாதம் பிறந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அதில் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு உங்கள் ராசியில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகளானது இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் அமர்ந்திருக்காரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவானும், கலசரஸ்தானத்தில் புதன் செவ்வாய் ராகுவும், அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சனி பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிர பகவானும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, இந்த கிரகநிலைகளை வைத்து என்ன மாதிரியான பலன்கள் வந்தது கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சிக்கலாக இருக்கக்கூடிய காரியங்களை கூட அசால்ட்டாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது மட்டும்தான் தெரியும் அதுக்கான நல்ல முடிவுகளை எப்படி எடுக்க முடியும் அப்படின்றது. ஸோ சுமூகமான முடிவுகளை கூட எடுத்துடுவாங்க ஈஸியாக. சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லாபகரமாக இருக்குங்க. பணவரவு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இழுபறியாக எழுதிட்டு இருந்த எந்தாவது ஒரு விஷயமானது இப்போ ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடுங்க. ஸோ வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைகள் எல்லாமே உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் இருந்த நிலைகள்லேருந்து அப்படி நீங்கள் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிக்க போகிறீங்க. வியாபாரம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. விவசாயம், ரியல் எஸ்டேட் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் நல்ல லாபங்களானது கிடைக்கும். வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையும். அது எப்படிலாம் வளர்க்கலாம் அப்படின்றதுக்கான சரியான திட்டமிடல், புதிய புதிய திட்டங்கள் இதெல்லாம் இப்போ வந்து போடுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாமே உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்குது. சனி பகவான் தான் உங்களுக்கு கஷ்டமத்தில் இருக்கிறாரு. அதே மாதிரி உங்கள் ராசியில் கேது அமர்ந்திருக்கிறாரு. கேதுவும் சரி ராகுவும் சரி சரியான இடத்துல இல்லை. இந்த ராகு கேது பயிற்சியானது ஏற்பட்டதுக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மாற்றங்களானது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவானாலே எந்த பாதிப்புகளும் வராது. ஏன்னா வராமல் தடுக்கிறதுக்கு குரு பகவான் தயாராகிட்டார். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அஷ்டம சனியிலையும் நல்ல ஒரு பலன்களை அடையக்கூடியவங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்க தான். ஏன்னா எந்த ஒரு ராசிக்குமே அஷ்டம சனி வருது அப்படிங்கும் பொழுது ஆட்டி படைச்சிட்டு தான் போகும். ஆனால் சிம்மராசிக்காரங்க இது வரைக்கும் அஷ்டம சனியுடைய தாக்கத்தை நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீங்க. இனியும் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகமாக ஏற்பட போகுது, லாபங்கள் தான் அதிகமாக கிடைக்கும். குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகளானது கிடைக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுறதுனால இன்னுமே வந்து சிறப்பான ஒரு வழியில் நீங்கள் முன்னேற்றம் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்யோன்யம் பிறக்கும். உயர்தர ஆடை ஆபரணங்கள் எல்லாமே சேரக்கூடிய ஒரு நேரம். நல்லது கெட்டது எது அப்படின்னு எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நன்மைகளானது கிடைக்கும். அதுக்கு முதல்ல நீங்கள் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பண வசதிகளும் எடுத்து பார்க்கும் பொழுது நல்லாவே இருக்குது. பண வசதி இன்னும் உங்களுக்கு கூட தான் ஆரம்பிக்கும். பணத்துக்காக இனி வந்து நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் கைக்கு பணம் வந்துடுங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலையும் வந்து நல்ல அக்கறை வந்து காட்டுவீங்க. அவங்கக்கிட்ட உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பு பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதே சிம்மராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனசுக்கு மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் இனி வந்து உருவாக போகுது. அடிக்கடி நீங்கள் வெளியூர் பயணங்கள்லாம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தான் சிம்மராசிக்காரங்க இந்த டைமில் வந்து பார்க்க போகிறீங்க. அது இல்லாமல் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்க. ஏன்னா எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. நிதானமாக யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். கல்வியை பற்றின கவலைகளும் பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். இதே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா வகையிலையுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுதுங்க. அதாவது நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த அந்த சுணக்க நிலையெல்லாம் மாறிடும். எந்த விதமான மந்த நிலையும் இல்லாமல் முடங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் வீணாக வாக்குவாதங்கள்லாம் அப்பப்போ ஏதாவது ஒரு வகையில் ஏற்படும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. இதே அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா ஒப்பந்தங்களை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். எதையுமே யோசிக்காமல் முடிவு மட்டும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நல்லா யோசிங்க.
உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸில் இல்லை ஃபேமிலியில் யாராவது இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாம் கேளுங்க. அதை பற்றின நல்ல ஒரு அறிவை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் செய்யுங்க. வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிறைய வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு லாபங்களை தான் அதிகமாக்கி கொடுக்கும். மேலிடத்தில் கனிவான பார்வைகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்புகளின்படி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கக்கூடியது. இது எல்லாமே ராசியின் அடிப்படையில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இனி நட்சத்திர ரீதியாக வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா ராசி ரீதியாக பார்க்கும்போது நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுதும் கண்டிப்பாக வித்தியாசப்படும், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இந்த மகம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் பிடித்ததில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே இப்போ வந்து குறைய ஆரம்பிக்கும். கஷ்ட நஷ்டம் எல்லாம் தீர்ந்து ஒரு சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. இதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா எளிமையாக உங்களுடைய பணிகளெல்லாம் உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பலன்களானது கிடைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்மராசினியர்களே இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நீங்கள் வீடு கட்டிடுவீங்க. வீடு கட்டுறதுக்கான பணிகளை எல்லாம் தொடரக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு. இது வரைக்கும் வந்து செய்ய முடியாமல் அப்படியே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட பாதியில் நின்று போயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும். வீடு கட்டக்கூடிய பணியை நீங்கள் இப்போ தொடர போகிறீங்க. புதுசாக வீடு கட்டி வீட்டுக்குள்ளே குடி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ ஏன் வருது எதுக்கு வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. நல்ல புரிதலை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட அப்பயே மறைஞ்சு போயிடும். இதை வளர்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய பிரிவு ஆனதை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வளர்த்துக்காதீங்க. பிள்ளைங்க கல்வியில் முன்னேற்றம் அடையிறதுக்கு தேவையான எல்லா உதவிகளையுமே நீங்கள் வந்து செய்வீங்க. ஸோ அதனால் அவங்களும் கல்வியில் நல்ல சிறந்து விளங்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி நேயர்களே வரக்கூடிய நாட்களில் மற்றவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள்ட்ட கனிவாக பேசணும். இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வரும். இந்த கருத்து வேறுபாடு வராமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த கனிவான பேச்சு, புரிதலான பேச்சு, பக்குவப்பட்ட பேச்சு, இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும். வீண் அலைச்சல் உங்களுக்கு இருந்துகிட்டு எவ்வளோ நாளாக அப்படின்னா அதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா கல்வியில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் வந்து அடைய முடியுங்க. இப்படி நீங்கள் கல்வியில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன உதவிகளானது தேவைப்படுதோ அப்படி தேவையான உதவிகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய உதவிகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் கல்வி ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் சிம்மராசி நேயர்கள் எல்லாருமே கல்வியில் சிறந்து விளங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக விளையாடுறீங்க, விளையாட்டு போட்டிகளில் வந்து கலந்துக்க போகிறீங்க, விளையாட்டுத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா நீங்கள் விளையாட போகிறப்போ வந்து உங்களுக்கு அடிப்படலாம், இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் முழுக்க கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை இந்த டைமில் வந்து எடுக்காதீங்க, கையிலேயே அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பிரச்சனைகள் இல்லாமலாம் இருக்கும். கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏதாவது அடிபடுறது, காயமாகிறது இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து வெளிவரத்துக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யணுமோ அதை மறக்காமல் வந்து செய்துக்கோங்க. ஸோ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அஷ்டம சனி காலமும் இருக்கிறதுனால தொடர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம், யாரை வழிபாடு செய்யலாம், என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத மறக்காமல் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக சிம்மராசி நேயர்கள் எப்போதுமே ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போய் பாருங்கள், ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். வரைக்கும் போகலை அப்படின்னாலும் பரவாயில்ல, இனி இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமாக தொடர்ந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு வந்து தைரியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றிகளை நீங்கள் பார்க்க முடியும். இது மாதிரி நீங்கள் சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்கனாலே போதும். எம்பெருமான் ஈசன் மேலே நம்பிக்கை வைத்து கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு பதிவிடுங்க. கண்டிப்பாக ஈசனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இறைவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த பிரபஞ்சம் அதற்கான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ வாய்ப்புகள் ஏற்படும் பொழுது அதை நம்ம பயன்படுத்திக்கணும், அதுதான் புத்திசாலித்தனம். கண்டிப்பாக இந்த பதிவில் சிம்மராசி நேயர்களே ராசியின் அடிப்படையிலும் சரி நட்சத்திர ரீதியாகவும் சரி வரக்கூடிய ஏப்ரல் 4க்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.